நமஸ்தே, வெல்கம் டு தீப் சர்க்கிள் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்போக்கன் ஹிந்தி நம்ம பேசுகிறதுக்கு ஸ்போக்கன் ஹிந்திக்கு பேசிக்கான விஷயந்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நமக்கு ரீட் பண்ண தெரியும் பிகினர்ஸ். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டுட்டேன். லெட்டர்ஸ் எப்படி எழுதணும், கா கிக்கி எல்லாம் எப்படி ப்ரொனன்சியேஷன் பண்ணணும் எல்லாமே நான் ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்லலாம் எப்படி ரீட் பண்ணணும் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அதாவது சப்ஜெக்ட் இருக்குது பார்த்திங்களா, எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி ஆரம்பித்தா எப்படி முடிக்கணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இது நம்ம ஸ்போக்கன் ஹிந்தியில் அவ்வளோவா நம்ம கவனிக்க மாட்டோம். ஆனால் ரிட்டன் ஹிந்தியில் நல்லா நோட் பண்ணுவாங்க. நம்ம எப்படி ஆரம்பித்தா எப்படி முடிக்கணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப 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 முக்கியமானது. ஹிந்தி பேசணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது தெரியாமல் ஹிந்தி பேசவே முடியாது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால் நல்ல கவனமாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்மளுக்கு ஆல்ரெடி ரீட் பண்ண தெரிஞ்சாலுமே நிறைய பேர் புதுசாக பார்க்குறவங்க இருப்பாங்க. அவங்களுக்காக நான் பொறுமையாக ரீட் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் பொறுமையாக நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இது பாருங்கள், ஹேது. அப்போது எஹ் அப்படின்னா இது, இவை, இவன். அதாவது எஹ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பேனா இருக்கும். அப்போ பேனா, இது பேனா அப்படின்னு சொல்லும்போது எஹ். கலம், பேனா அப்படின்னா ஹிந்தியில் கலம். அப்போ எஹ் கலம் ஹை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போது எஹ் அப்படின்றதுக்கு இது. இப்போ இவை அப்படின்னு எழுதியிருக்கும்போது ஒரு ஆடோ மாடோ சொல்லும்போது இது, இது, இந்த, அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல, அதுக்கெல்லாம் கூட இந்த எஹ்கை நம்ம ஹிந்தியில் பேசும்போது யூஸ் பண்ணிக்கலாம். அதே ஒரு பையன் அப்படி இருக்கான் அப்படின்னா இவன், இவன் இவன் என்ன பண்ணுறான் அப்படிலாம் நம்ம கேட்போம்ல, இவன் அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணுறதும் இந்த எஹ் தான். அப்போ எஹ்கை நம்ம எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு பொருள் காட்டுறதுக்கு, இல்லைனா உயிர் உள்ள பொருட்கள், அதாவது அக்ரினே உயிர்துனே நம்ம தமிழில் சொல்லுவோம். அதே மாதிரி தான் இதில் அதாவது உயிரினங்கள், அப்புறம் நம்ம ஒரு பையனை சொல்கிறது, இவங்க அப்படின்னு சொல்கிறதுக்காகவும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த எஹ்கை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், வஹ், ஹ. அப்போ வஹ், வஹ் அப்படின்றது அது, அவை, அவன் எழுதியிருக்கல, அது அப்படின்னா அது பேனா அப்படின்னு சொல்கிறதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம், அது புத்தகம், அது மேஜை, அது நாற்காலி அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல ஹிந்தியில் நம்ம என்ன யூஸ் பண்ணால் வஹ் அப்படின்னு யூஸ் பண்ணோம். அது ஒரு ஆடோ மாடோ இருக்கும்போது அவை அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அப்பவும் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா வஹ் யூஸ் பண்ணுவோம். அப்போ அவன் தூரத்தில் யாராட்டி இருப்பாங்க, அவங்கள மென்ஷன் பண்ணி காட்டுறதுக்காக அவன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்மளோட வயசு கம்மியானவங்களை இப்படி சொல்கிறதுக்காக இது யூஸ் பண்ணுறது. அப்போனா எஹ் எப்போ யூஸ் பண்ணணும், பஹ் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் பாருங்கள், மைன். மைன் அப்படின்னா நான், நான் அப்படின்னு அர்த்தம். நம்மளை மென்ஷன் பண்ணி நம்ம எதாட்டி சென்டென்ஸ் மேக் பண்ண போகிறோம், பேச போகிறோம் அப்படின்னா நான் நான் ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லும்போது மைன் லடுக்கி ஹூங், நான் ஒரு சிறுமி அப்படின்னு சொல்லுவேன். அதே நான் ஒரு பெண் அப்படின்னு சொல்லும்போது மைன் அவுரத் ஹூங், அவுரத் அப்படின்னா பெண். அப்போ மைன் அவுரத் ஹூங், நான் பெண் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த மைன் அப்படின்றத வார்த்தை யூஸ் பண்ணோம். இதை நிறைய பேர் மைம் சொல்லுவாங்க, மைன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபோர்த் இதை பாருங்கள், து, இம், தும் அப்படின்னா நீ. நம்மளுக்கு எதிர இருக்கிற ஒரு பர்சன், அதாவது இது செகண்ட் பர்சன், யூ அப்படின்னு சொல்லுவாங்க, செகண்ட் பர்சன். அப்போது அவங்கள மென்ஷன் பண்ணி ஆரம்பிக்கிறதுக்காக தும் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நீ என்ன பண்ணுற, நீ எங்கே போன, நம்ம இப்படி தான் கேட்போம். அப்போ எல்லாமே கொஸ்டின் மார்க்கில் தான் இருக்கும், சரிங்களா? அதனால் இப்போ தும்முன்னு ஆரம்பித்தா எப்படி முடிக்கணும் அதையும் நான் உங்களுக்கு வீடியோ எண்டில் சொல்லியிருப்பேன். நீங்கள் அதனால் வீடியோவை ஃபுல்லாக கவனமாக கேட்டுக்கோங்க. தும் அப்படின்னா நீ. அப்புறம் நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம இவன் அவன் அப்படின்னு மரியாதை இல்லாமல் இந்த சின்னவங்க பசங்களை பேசுகிறதுக்கெலாம் எஹ் வஹ் அப்படின்னு பார்த்தோம். அப்போ நம்மளோட பெரியவங்க யாராட்டி இருந்தால், இல்லைன்னா நம்மளுக்கு வயசு நம்ம மரியாதை கொடுக்குறவங்களா இருந்தால் அவங்கள எப்படி பேசணும் அப்படின்னா ஆப், ஆ இப், ஆப். ஆப் அப்படின்னா நாங்கள், தாங்கள், நீங்கள். சாரி, ஆப் அப்படின்னா நாங்கள் வராது. இதில் ஆப் அப்படின்றது எப்படி வரும் அப்படின்னா நீங்கள், மரியாதையை நம்ம பேசுவோம்ல, நீங்கள் இல்லைன்னா தாங்கள், அந்த இதுக்கு தான் நம்ம ஆப் யூஸ் பண்ணுவோம். இதில் சாரி, நாங்கள் அப்படின்றதுலேயும் சம்டைம்ஸ் சில இடத்துல தான் வரும்,
இது மேக்ஸிமம் வந்து நீங்கள் அப்படின்னு நம்ம மரியாதையாக பேசுகிறதுக்கு மட்டும்தான் இந்த ஆப்புன்றதை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம், ஆப். அடுத்தது பாருங்கள், இதே நம்ம ஒரு மாடு ஒரு ஆடு அந்த மாதிரி இருந்தால் நம்ம வஹ் யூஸ் பண்ணலாம். இதுவே இப்போ நிறைய மாடுகள் கூட்டமாக இருக்குது அப்படின்னும்போது நம்மளுக்கு வந்து சிங்குலரில் இல்லாமல் ப்ளூரல் ஃபார்ம் ஆயிரும். அப்போ ப்ளூரலில் நம்ம எப்படி ஹிந்தியில் ப்ரொனன்சியேஷன் பண்ணணும், அதாவது தமிழில் ஒருமை பன்மை சொல்லுவாங்க, பன்மை. பன்மை அப்படின்னா நிறைய, இங்கிலீஷில் வந்து ப்ளூரல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு நம்ம ஹிந்தியில் என்ன வேர்ட் யூஸ் பண்ணால் வே. வே அப்படின்னா அவைகள். அவைகள்னால் நிறைய மாடோ ஆடோ கூட்டமாக இருக்கும்போது நம்ம இந்த வே அப்படின்னு யூஸ் பண்ணலாம். அவர்கள் அப்படின்போது நிறைய பசங்க கூட்டமாக நிறைய பொண்ணுங்க கூட்டமாக தூரமாக இருக்கும்போது அவங்க அப்படி பண்ணாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து இந்த வே. அப்போது இவர்கள் இவைகளுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோன்னா, எப்படி இது இவை இவனுக்கு யூஸ் பண்ணமோ அதே மாதிரி தான் இவைகள் இவர்களுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா ஏ. என்ன யூஸ் பண்ணுறோம்? ஏ. அப்போது இன்னொரு டைம் ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன், கவனமாக பாருங்கள். அப்படின்னா இது இவை இவன். அதே நம்ம ப்ளூரலில் சொல்லும்போது என்ன சொல்லணும்? ஏ. ஏ அப்படின்னா இவைகள் இவர்கள். அது அவை அவன் அப்படின்னா வஹ். அதே ப்ளூரல் ஃபார்முக்கு போகும்போது அவைகள் அவர்கள் சொல்லும்போது வே. அடுத்தது பாருங்கள், நான். நான் அப்படின்னா மெயின். அடுத்தது தும், நீ. நீங்கள் நாங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆப். ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டார்டிங் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். அப்போ சென்டென்ஸ் முடியும் போது நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோன்னா வஹ் பார்த்தோம். அப்போ ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகும்போது வஹ் அப்படின்னு சொன்னால் அது எப்படி முடியணும் அப்படின்னா ஹை. அதை தான் நான் அம்புகுறி போட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள். அந்த சென்டென்ஸ் வஹ்ல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா எப்படி முடியணும் அப்படின்னா ஹை அப்படின்னு முடியணும். அது ஹைக்கு பக்கத்தில் ஏன் நான் ஒரு கோடு போட்டிருக்கேன் அப்படின்னா, நம்ம தமிழில் எழுதும்போது ஃபுல் ஸ்டாப் வைப்போம்ல, அதே மாதிரி ஹிந்தியில் வந்து ஃபுல் ஸ்டாப் அப்படின்றத வந்து புள்ளி வைக்க மாட்டாங்க, இப்படி கோடு போடுவாங்க. இந்த கோடு தான் என்னென்னா ஃபுல் ஸ்டாப், அதாவது அந்த சென்டென்ஸ் முடியுது அப்படின்றத மீன் பண்ணுறதுக்கு தான் என்னென்னா இந்த கோடு போடுவாங்க. அப்போ வஹ் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அந்த சென்டென்ஸ் எதில் முடியணும் அப்படின்னா ஹை அப்படின்றதுல முடியணும். இப்போது நான் ஒரு சென்டென்ஸ் தமிழில் சொல்கிறேன் பாருங்கள். அது புத்தகம், அது புத்தகம். அப்போ அது அப்படின்றது வஹ், புத்தகம் அப்படின்றது கிதாப். புத்தகத்தை ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்க? கிதாப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி முடியணும் அப்படின்னா, அது புத்தகம் அப்படின்ற சென்டென்ஸ் ஹிந்தியில் எப்படி வரும்னா வஹ் கிதாப் ஹை, வஹ் கிதாப் ஹை, அது புத்தகம். ஓகேவா? அதே மாதிரி தான் இது. அப்போ இது மேஜை, இது மேஜை அப்படின்ற ஒரு தமிழ் சென்டென்ஸை ஹிந்தியில் நான் மேக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது மேஜை. அப்போ மேஜ் ஹை. மேஜைக்கு ஹிந்தியில் என்னென்னா மேஜ். அப்போ மேஜ் ஹை. இப்போ நம்ம வஹ் ஆரம்பித்தா எப்படி முடியணும்னு பார்த்துட்டோம். அடுத்தது மைன். நான் அப்படின்றது எப்படி ஆரம்பிக்கணுமே அப்படின்றது எப்படி முடியணும் அப்படின்னா ஹூங் அப்படின்னு முடியணும். அப்போது மைன் பானு ஹூங், மைன் சீதா ஹூங், மைன் ராஜு ஹூங், மை லடுக்கா ஹூங், மை லடுக்கி ஹூங். லடுக்கா அப்படின்னா சிறுவன், லடுக்கி அப்படின்னா சிறுமி. இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதும் போது மைன் அப்படின்னு யூஸ் பண்ணால் அது ஹூங்கில் தான் முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தும், அதாவது நீ அப்படின்னு பார்த்தோமா. இது ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி முடியணும் அப்படின்னா ஹோ. ஹே பக்கத்தில் ஒரு கோடு போட்டு ஒரு கொம்பு போட்டால் என்னது? ஹோ. அப்போ தும்னு எந்த சென்டென்ஸ்லாம் ஆரம்பிக்கோ அதெல்லாம் எதில் முடியணும் அப்படின்னா ஹோ, ஹோ அப்படின்றதுல முடியும். இந்த ஹோக்கு பக்கத்தில் ஏன் நான் வந்து கொஸ்டின் மார்க் போட்டிருக்கேன் அப்படின்னா, எப்போவுமே நம்மளுக்கு செகண்ட் பர்சனை பார்க்கும்போது மேக்ஸிமம் அது கொஸ்டின்ஸில் தான் இருக்கும். அதனால தான் நான் கொஸ்டின் மார்க் போட்டிருக்கேன், ஃபுல் ஸ்டாப்குள்ளே அந்த கோடு போடாமல். இப்போது நம்ம இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். நீ யார் அப்படின்னு கேட்போம். நீ யார் அப்படின்னு கேட்குறதுக்கு ஹிந்தியில் பாருங்கள். நீ அப்படின்னா தும் தெரியும், யார் அப்படின்னா கவுன். கவுன், கவுன் அப்படின்னா யார். இதே வந்து இந்த பேசுகிறவங்க, ஹிந்தி பேசுகிறவங்க நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா கவனமாக பாருங்கள். கவுன் எழுதும்போது கவுன் அப்படின்னு இருக்கும், அவங்க சொல்லும்போது கோன் ஹே, கோன் ஹே அப்படின்னு கேட்பாங்க. இந்த நம்ம சரத்குமார் படத்துலலாம் வடிவேல் காமெடி வரும்போது அந்த ஹிந்தி ஃபேமிலி வந்து அந்த கோயிலுக்கு வருவாங்க. அவங்க கோயிலுக்கு வரும்போது எக் லடுக்கா கோன் ஹே அப்படின்னு கேட்பாங்க. நல்லா நோட் பண்ணி பாருங்கள் அந்த காமெடி சீனை. கவுன் எழுதுவோம், ஆனால் சொல்லும்போது கோன் ஹே அப்படின்னு தான் கேட்பாங்க. இதே நம்ம வந்து தும்ல ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா தும் கோன் ஹோ அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், வே ஏ.
வே ஏ அப்படின்றது பன்மை, அதாவது ப்ளூரல். இந்த ப்ளூரலில் ஸ்டார்ட் ஆகிறது எப்படி முடிக்கணும் அப்படின்னா, சென்டென்ஸ் முடியும் போது ஹைன், அது மேலே நம்ம வந்து வகுக்கு ஹை அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி இந்த ஏ வே இது ரெண்டும் வந்துச்சுன்னா எப்படி முடியணும் அப்படின்னா ஹைன் அப்படின்னு முடியணும். ஓகேங்களா? இதுதான் ரூல்ஸ். இப்படி ஸ்டார்ட் பண்ணால் இப்படி முடிக்கணும். இந்த பேசிக் தெரிஞ்சாலே நம்ம ஓரளவு சென்டென்ஸ் மேக் பண்ணிடலாம். ஏன்னா நம்மளுக்கு நிறைய வேர்ட்ஸ் தெரியும். கொஞ்சம் கொஞ்சம் வேர்ட்ஸ் நம்ம வந்து இப்போ கற்றுட்ருக்கோம். இந்த வேர்ட்ஸை வச்சு நம்ம வந்து இதை ஃப்ரண்ட்டில் வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், குட்டி குட்டி வேர்ட்ஸை வந்து நம்மளால் மேக் பண்ண முடியும். இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்கு சென்டென்ஸை வந்து தமிழில் எழுதி என்னோடய டெலிகிராம் சேனலில் வந்து சென்டென்ஸை தமிழில் எழுதி நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அந்த ஃபோட்டோவை நீங்கள் பார்த்துட்டு அதை ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி எனக்கு டெலிகிராம் சேனலில் அனுப்புங்க. நான் கரெக்டாக இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறேன். என்னோடய டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா நான் கொடுக்குறதெல்லாம் குட்டி குட்டி சென்டென்ஸாக இருக்கும். அதை நீங்கள் ஈஸியாக மேக் பண்ணிடலாம். உங்களுக்கு ஏதாட்டி வேர்ட் தெரியல அப்படின்னாலும் என்கிட்ட கேட்கலாம். டெலிகிராம் சேனலில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து ரிப்ளை கொடுப்பேன். நீங்கள் வந்து மறக்காமல் டெலிகிராம் சேனலில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணுன்னு நினச்சா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு நான் வந்து கொடுக்குற அந்த சென்டென்ஸை நீங்கள் ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி ஒரு நோட்டில் எழுதி எனக்கு அந்த ஃபோட்டோவை அனுப்புனீங்க அப்படின்னா நான் வந்து செக் பண்ணுறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் லைக் போடும்போது தான் எனக்கு வந்து ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி வீடியோஸ் நான் போடுறதுக்கு எனக்கு அது ஒரு என்கரேஜ் இருக்கும். அதனால் நீங்கள் மறக்காமல் சேனலை லைக் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இதே மாதிரி நான் நிறைய வீடியோஸ் வந்து போட்டுக்கிட்டே இருப்பேன். அப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். என் டெலிகிராம் சேனல்லையும் நான் இனிமேல் வீக்லி ஒன்ஸ் வந்து டெஸ்ட் வைக்கலான் இருக்கேன். ஏன்னா நம்ம எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோ நம்ம வந்து ஈஸியாக வந்து கற்றுக்கிட முடியும். அதனால் டெலிகிராம் சேனலில் வந்து நான் வந்து டெஸ்ட் வைக்கலான் இருக்கேன். நீங்களும் வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.